டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரத்துல நம்ம ஏற்கனவே தங்கலான் திரைவிமர்சனத்தை பார்த்துட்டோம். இது தங்கலானை சுற்றி நடக்கிற அரசியல். தங்கலான் என்கிற ரஞ்சித்தை சுற்றி நடக்கிற அரசியல். என்ன அரசியல் நடக்குது இன்னைக்கு? இந்த தங்கலான் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. சியான் விக்ரமனுடைய திரைப்படங்களிலே முதல் நாள் வசூலிலேயே மிகப்பெரிய சாதனை செய்த படமாக தங்கலான் பேசப்படுகிறது. அப்புறம் சியாம் விக்ரமனுடைய நடிப்பு மிக பிரம்மாண்டமாக பேசப்படுகிறது. விக்ரமனுடைய நடிப்பு மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த குரூ, அந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அனைவருடைய நடிப்புமே சிலாகித்துக்கு கொள்ளப்படுகிறது. மிக அருமையாக அனைவருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு கேரக்டரும் மிக பிரம்மாண்டமாக மிக அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். இத எல்லா ஹேட்டர்ஸும் ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அதாவது இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றவங்க கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு? திரைப்படமே நன்றாக இருக்குது. ரஞ்சித் என்ற ஒரு மனிதன் இந்த படத்தை எடுத்திருக்கிறதுனாலயே இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே இழுக்குது. செகண்ட் ஹாஃப்ல அந்த கதையினுடைய போக்கு அப்படி இருக்குது. அதையும் விறுவிறுப்பாக, அதுவும் ஒரு உணர்வோட உணர்ச்சியோட மிக அருமையாக படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ரஞ்சித்தினுடைய அரசியல் பிடிக்காதவர்கள் இந்த படம் சரியான படம், கேஜிஎஃப்லாம் ஒரு கற்பனையோட எடுத்த படம், அது ஒரிஜினல் இல்ல அப்படிங்கிறத யார் சொன்னா? இந்த லூர்து சாமி சொல்லல, மற்றவர்கள் சொல்லல. அந்த கேஜிஎஃப்ல இருக்கிற கோலார் கோல்டு ஃபீல்டு கோலார் தங்க வயல்ல இருக்கிற அந்த தங்க வயலில் வேலை செய்தவர்களுடைய ஒரு பையன் அவர் மனைவியோட வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அவர் திரை விமர்சனம் சொல்றாரு, அண்ணன் ரஞ்சித் இதை 2 வருடமாக ஆய்வு செய்தார். இது ஹிஸ்டரி, கேஜிஎஃப் ஒரு கற்பனை, இந்த தங்கலான் ஒரு ஹிஸ்டரின்னு சொல்றார். அந்த ஹிஸ்டரியை ஹாலிவுட் திரைப்படம் போன்று அந்த மாயாஜாலங்களையும் இணைத்து ஒரு அட்மயர் பிலிமாக, ஒரு ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு இணையாக எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தை நிறைய பேர் பொறுத்துக்க முடியாம போனியாகாத டைரக்டர்ஸ் இவெல்லாம் உக்காந்த இடத்துல நான் விமர்சனம் சொல்றேன்னு சொல்லி அது ஓடல. ஏன்னா ரஞ்சித்தோட அரசியல் அவனுக்கு பிடிக்கல. இது வரைக்கும் நீங்க என்னென்ன கதையோ சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பல டைரக்டர்ஸ் வந்து தன்னுடைய சொந்த சாதி பெருமையா நாங்க இவன் தெரியும்ல அவன் தெரியும்ல, நான் அந்த சாதி பேர்லாம் சொல்ல விரும்பல, அப்படி சொல்லி படம் எடுத்தது. நாங்க வந்து இந்த வம்சம் அந்த வம்சம்னு சொல்லி படம் எடுக்கும் போதெல்லாம் அதையெல்லாம் நீங்க சொல்லும் போது எல்லாரும் பார்த்தோம்ல. அது மாதிரி இதை ரஞ்சித் சொல்றாரு ஒரு பேட்டியில, நீங்க என்னென்ன கதையெல்லாம் விட்டீங்கல்ல அப்ப எல்லாம் நாங்க பார்த்தோம்ல, இப்ப நான் சொல்ற கதையை நீ கேளுங்கிறார். அது மாதிரி இந்த மக்களுடைய அந்த கோலார் தங்க வயலுக்கு எந்த மக்கள் போனாங்களோ அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அவர்களுடைய பார்வையிலிருந்து, அவங்களுடைய பண்பாட்டிலிருந்து, அவங்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து அப்படியே அதை ஒரு திரைப்படத்திற்கு, ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு கதையை வடிச்சிருக்கிறார். இவங்க என்ன கூப்பாடு போட்டாலும் அந்த படக்குழு ஒரு ஊர்லயும் இங்க இருந்து ப்ரமோஷனுக்காக ஹைதராபாத், பெங்களூர், மகாராஷ்டிரா, பாம்பே அப்படின்னு சுத்திக்கிட்டு இன்றைக்கு மிக பரபரப்பாக அந்த திரைப்படத்துக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா ரஞ்சித்தை சுற்றி அவர் பேசிய அரசியல், அதுல இன்னும் ஒண்ணு என்னன்னா, நடந்து முடிந்த இந்த சில போராட்டங்கள், அதுல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையொட்டி ரஞ்சித் அவர்கள் மேடையில் பேசிய ஒரு அண்ணன் தன்னுடைய அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டாரு. அதற்கு அவர் உணர்ச்சி பெருக்கால பேசுறாரு. அது அவருடைய வெளி அரசியல். அந்த அரசியலையும் சிலர் மனசுல வச்சுக்கிட்டு டிமாண்டி காலனின்ற பேய்ப்படம் நல்லா இருக்கு. ஏன்னா அவர்கள்லாம் அப்ப நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யார் மேக்சிமம் செஞ்சிருக்கிறான்னா திராவிட அரசியல் பேசுற அரைகுறை புரிதலோடு இருக்கிற சிலர், எல்லாரையும் நான் சொல்லல. அவர்கள் எல்லாம் உடனே வந்து ரஞ்சித்தை பாத்தீங்களா இந்த படம் இதா இல்ல, அப்படியே அவங்களால தவிர்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், இது சூப்பர், மியூசிக் சூப்பர், அது சூப்பர், இது சூப்பர்ன்னு சொல்லிட்டு, ஆனா ஆக மொத்தத்துல இதா இருக்கு. அதுலயும் சிலர் தெரியாமையே மேக்கிங் நல்லா இருக்கு ஆனா ரஞ்சித் எடுத்தது சரியில்லை. இது என்ன, அது மேக்கிங் நல்லா இருக்கு ரஞ்சித் எடுத்தது சரியில்லைன்னா புரியலையே. மேக்கிங்கே ரஞ்சித் தாயா எடுத்தது அப்படின்னு இதை கூட புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அப்படி சொல்லவும் இன்றைக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து அவர்களுடைய பார்வையிலிருந்து ஒரு திரைப்படத்தை நான் சொல்லுகிறேன். அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு பெரிய பிரம்மாண்ட சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறாரு ரஞ்சித் அப்படிங்கிற புள்ளியை ஒத்துக்கொள்ள முடியாம ஒரு பக்கம் சாதியவாதிகள், ஒரு பக்கம் சங்கிகள் அப்படின்னு புலம்பி தள்ளி அவர்கள் வந்து கூப்பாடு போட்டுக்கொண்டு மிகப்பெரிய விளம்பரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த அரசியல் சுத்தினாலும் இந்த ரஞ்சித்
மிக அமைதியாக இந்த தங்களான் என்ற வெற்றி படத்தை கொடுத்து விட்டு அமைதியாக இருக்கிறார். இந்த விசிலடிச்சான் குஞ்சுங்கள்லாம் ஆச்சு ஊச்சுன்னு கத்திக்கிட்டு, இதுல பெரிய விஷயம் என்னன்னா தமிழ் தேசியம் பேசுபவர்கள் கூட இதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ் குடிகளுடைய வரலாறை தங்கர் பா ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்படி எதிரா பேசிட்டு இருக்கு ரஞ்சித்துக்கு எதிரா அரசியல் பேசுறேன்னு சொல்லி உங்களையே இது பண்ணிக்காம போய் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இந்த திரைப்படத்தை முடிஞ்சா நிறைய பேர் பார்க்காமயே திரை விமர்சனம் சொல்றவங்களாம் போய் அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லு. ஒரு தமிழில் எடுக்கப்பட்டிருக்க ஒரு மிக பிரம்மாண்டமான ஹாலிவுட் திரைப்படம் தங்கலாம்.